நேற்று ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் நடிகர் விஜயும் நடிகை த்ரிஷாவும் ஒரே காரில் வந்து ஒரே நேரத்தில் உடை அணிந்து ஜோடியாக மேடை ஏறியதுதான் தற்போது ஹாலிவுட்டில் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஒரு பக்கம் ரசிகர்கள் இதனை கியூட் என்று கொண்டாடினாலும் மறுபக்கம் விஜயின் ரசிகர்கள் பலர் இதனை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். ஏற்கனவே விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியுள்ள சூழலில் இது சட்ட ரீதியாக விஜய்க்கு பின்னடைவை ஏற்படுத்துமா என்ற விவாதமும் எழுந்துள்ளது. பழைய சட்டப்படி IPC 497 திருமணமான ஒரு ஆண் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்திருப்பது குற்றமாக கருதப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு வந்த புதிய PNS சட்டத்தில் தவறான உறவு என்பது ஒரு கிரிமினல் குற்றமில்லை என்றும் கூறப்படுகிறது. எனவே விஜய் த்ரிஷாவுடன் பொதுவெளியில் வலம் வருவதற்காக அவர் சிறை செல்ல வேண்டிய அவசியம் ஏதும் ஏற்படாது என்றும் கூறப்படுகிறது. ஆனால் விஜய் மீது சங்கீதா PNS பிரிவு 85 மற்றும் 86 கீழ் புகார் அளிக்க வாய்ப்புள்ளது. பிரிவு 85 கணவன் தன் மனைவிக்கு மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ கொடுமை இழைத்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வழிவகை செய்கிறது. விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கும்போது கணவர் இன்னொரு பெண்ணுடன் பொதுவெளியில் நெருக்கமாக இருப்பது மனைவிக்கு மன உளைச்சலை தருவதாக நீதிமன்றம் கருதலாம். இது விவாகரத்து வழக்கில் விஜய்க்கு பெரும் பின்னடைவாக அமையும். விவாகரத்து இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் விஜயின் இந்த நடவடிக்கை சங்கீதாவுக்கு சாதகமாக அமையும். இந்து திருமண சட்டம் 1955 பிரிவு 13(1) படி கணவர் வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க நேற்றைய வீடியோக்களும் புகைப்படங்களும் நேரடி ஆதாரமாக பயன்படுத்தலாம். இதன் மூலம் சங்கீதா கோரும் ஜீவனாம்சம் மற்றும் சொத்து பங்கீடு ஆகியவற்றில் விஜய் பல கோடிகளை இழக்க நேரிடலாம். புதிய சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள பிரிவு 69 மிகவும் கடுமையானது. ஒரு நபர் தனது திருமண நிலையை மறைத்தோ அல்லது திருமணம் செய்து கொள்கிறேன் என்ற பொய்யான வாக்குறுதி அளித்தோ ஒரு பெண்ணுடன் பழகினால் அது குற்றமாகும். ஒருவேளை விஜய் தன்னை விவாகரத்து செய்வதாக கூறி த்ரிஷாவை ஏமாற்றியதாக த்ரிஷா புகார் அளிக்கும் பட்சத்தில் மட்டுமே இது செல்லுபடியாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை உண்டு. விஜய் பொதுவெளியில் த்ரிஷாவுடன் சுற்றுவது நேரடி கிரிமினல் குற்றமில்லை. ஆனால் இது ஒரு சிவில் வழக்கில் அவருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக சங்கீதாவுக்கு தர வேண்டிய இழப்பீடு பல மடங்கு அதிகரிக்கலாம். குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் வளர்ப்புரிமை வழக்கில் விஜய்க்கு எதிரான சூழல் உருவாகலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழக வெற்றி கழகம் தலைவராக அரசியல் தளத்தில் இறங்கியுள்ள விஜய்க்கு இது ஒழுக்க ரீதியான விமர்சனங்களை அரசியல் கட்சிகளிடமும் மக்களிடமும் பெற்றுத்தரும். சட்டம் ஒருபுறம் இருக்க விஜயின் இந்த செயல் விவாகரத்து வழக்கை எந்த திசையில் திருப்பப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.